நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், நிஜமாவே போறியா? எங்க போறியா? இல்லடா, சூசன் கூட பப்புக்கு. ஆமா. இன்னைக்கு வியாழக்கிழமைடா, பப்ல யாருமே இருக்க மாட்டாங்கடா. அது எனக்கு வசதி தானே. அட்டோ பாவி, என்னடா மலையாள படம் வில்ல மாதிரி பேசுற? டேய், இன்னைக்கு சூசனோட ஆடி பாடி சும்மா கலைக்கிற வேண்டியதுதான். இரு, ராஜிக்கிட்ட சொல்றேன். ஒன்றும் தேவையில்ல, அவளே 1.5 காதை கொடுத்து கேட்டுட்டு தான் இருக்கா. டேய், 1.5 கனால பாக்குறது கேள்விப்பட்டிருக்கேன். இது எப்படிடா 1.5 காதால கேட்கறது? இது இப்பதான் முதல் முறையா கேள்விப்படுறேன்டா. ராஜி, நேரா வீட்டுக்கு தானே போறீங்க? யார் கேட்க சொன்னா? ஏங்க, யாரும் கேட்க சொல்லுங்க, நானே தான் கேட்கறேன். மத்தவங்களா வெளியே போறப்போ நான் மட்டும் என் வீட்டுக்கு போகணும்? விஷ்ணு, நீங்க இப்ப யாருக்கு பயந்து ஜாடையா பேசுறீங்க? கேக்குறதா இருந்தா நேராவே கேளுங்க. நேராஜி, உங்க பிரச்சனை என்ன மாட்டி விடுறீங்க? நான் ஏதோ நல்லதுக்கு சொன்னேன், பிடிக்கலாம் விடுங்க. என்ன ராஜி, போலாமா? சாரி லக்ஷ்மி, இன்னைக்கு நானும் அவங்களும் வெளியே போறோம். அவங்களா? ஹே, அவங்கனா யாரு? அவங்கதான். ஹே ராஜி, விளையாடாத. அவங்கனா யாரு? கட்டிக்க போறவங்க பேரை ஊர் பக்கம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஹே, என்ன நடக்குதுங்க? இங்க ஒரே ரணகலமா இருக்கு. போலாம் லக்ஷ்மி. ஹே, நீ தான் இவன் கூடயே போறேன்னு சொன்னே. ஆமா, அவங்களோட கார்ல டின்னர் சாப்பிட போறேன், 5 ஸ்டார் ஹோட்டல்ல. நீ கீழே வா, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஏய் ராஜி, என்ன இதெல்லாம்? என்ன போறதா இருந்தா வாய் மூடிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இப்படி ஊரை கூட்டி விளம்பரப்படுத்துற? எல்லாரும் அப்படி யோசிக்கணும்ல. கார்த்திக், என்ன பிரச்சனை? அது அவங்ககிட்டே கேளுங்க, நான் கிளம்புறேன். நீ எங்க கிளம்புற இப்போ? நானும் சூசன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து நேராக பப்புக்கு போறோம். இப்ப புரிஞ்சிருக்குமே இங்க என்ன பிரச்சனைன்னு. கார்த்திக், நான் சூசன் கிட்ட பேசி டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் கிளம்பணும், அதை மாற்ற முடியாது. வா லக்ஷ்மி, போலாம், அவங்க வெயிட் பண்ணுவாங்க. என்னமா பண்ணுங்கப்பா. சரி மச்சான், நான் கிளம்புறேன். எங்கடா போற? எங்கடா போறது? நானே மாயாஜால் போலாம் 2 டிக்கெட் வாங்கி வச்சிருந்தேன். இப்போ தனியா தான் 3 போல. என்ன படம்? வருத்தப்படாத வாலிபர் சங்கம். சரி, நம்ம போலாம். டேய், நீ தான் சூசனோட பப்புக்கு போன பேசிட்டு இருந்தேடா. அதை விட பாத்துக்கலாம். டேய், சும்மா விளையாடாதடா, அதுக்காக தானே இப்ப சண்டை போட்டுட்டு இருந்த. உடன்ட்டல. சரி, சூசனுக்காக ஃபோன் பண்ணி பிளானை கேன்சல் பண்றா. தேவையில்ல. ஏன்டா? ஏன்னா நான் சூசன் கிட்ட பேசவே இல்லடா. அட்டோ பாவி, பப்புக்கு போலாம், குட்டி ஸ்கர்ட் வேற போட்டுவான்னு சொன்னியே. டேய், இவ்வளவு ராஜி வெறுப்பேத்த தான் பண்ணியா? ஆமா. எதுக்குடா தேவையில்லாம ராஜி கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கிற? ராஜி தப்பு பண்றான்னு நாமளும் தப்பு பண்ண முடியாதுல. அதான் அவளை வெறுப்பேத்துறதுக்காக சூசனோட பப்புக்கு போறேன்னு போய் சொன்னேன். ராஜி எப்படி மாறிட்டா பத்தியாடா? அசால்ட்டா என்னை தூக்கி போட்டு கிளம்பி போயிட்டா. கட்டிக்கு போறவனோட வெளியே போட்டோம், அட்லீஸ்ட் காதலிச்சவனை ஹர்ட் பண்ணாம பண்ணலாம்ல. அவ்வளோதான்டா பொண்ணுங்க. கடுப்பாவுதுடா. சாரி மச்சான். லக்ஷ்மி, 6 மணி பஸ் இன்னும் போயிருக்காதல்ல? அத பத்தி உனக்கு என்ன கவலை? நீ தான் உன் ஆளோட கார்ல போறேன்னு சொன்னே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நேரா வீட்டுக்கு தான் போகணும். அடி பாவி, அப்புறம் எதுக்கடி அங்க அவ்வளவு பில்டப் பண்ண? கார்த்திக் சும்மா கலாச்சிட்டு இருந்தா, அதான் அவனை வெறுப்பேத்தலான்னு. அடி பாவி, நானே உன்னை தப்பா தான் நினைச்சேன். அவனும் உன்னை அப்படிதானே நினைச்சிருப்பான். அவன் நினைச்சிட்டு போட்டோம். அவன் வேணா எல்லாத்தையும் மறந்துட்டு சூசனோட பப்புக்கெல்லாம் போலாம். நான் அப்படி இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் இவனை மறக்க முடியாம நான் வந்த மாப்பிள்ளையோட போனை கூட எடுக்கிறது இல்ல, தெரியுமா? ராஜி, எனக்கு வேற வழி இல்ல லக்ஷ்மி. இந்த கல்யாணம் ஒண்ணும் நான் விரும்பி ஏத்துக்கிட்டது இல்ல. வேற வழி இல்லாம வேதனையோட தான் பண்றேன். ஆனா கார்த்திக் எப்படி மாறிட்டான் பாத்தியா? என்னை தூக்கி போட்டுட்டு சூசனோட வெளியே போறான். டேய் சீக்கிரம்டா, வண்டிக்கு டைம் ஆகுதுடா. அட இருமாமா போலாம். சரிடா. யோ, எங்கேயா கிளம்புறீங்க? சார், ஆல் வேர்ல்ட்ல ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்கலாம் 5:30 மணி ஆனா வீட்டுக்கு தான் சார் கிளம்புவாங்க. யோ, இந்த நக்கல் பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஆல் வேர்ல்டுல அவன் 9:30 மணிக்கு ஆபீஸ்க்கு வரான். ஓபி அடிக்காம 8 மணி வரைக்கும் வேலை செய்யறான். அதெல்லாம் கத்துக்காதீங்க.
ஆல் வேர்ல்டுல அத்தனை பேர் 5:30 மணிக்கு வீட்டுக்கு போறான்றத மட்டும் பேசுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஜெர்மனில புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க சார். என்ன சட்டம்? 5:30 மணிக்கு மேல, அதாவது ஆபீஸ் டைம்க்கு அப்புறம் பாஸுங்க யாராவது அவங்க கீழே இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணா கேஸ் போடலாம் சார். என்ன சார் சிரிக்கிறீங்க? யோ, என்னமோ 5:30 மணிக்கு முன்னாடி நான் போன் அடிச்சா மட்டும் போனை எடுக்கிற மாதிரியே பேசுறேன். என்னைக்கு தான் நான் கூப்பிட்ட உடனே நீங்க போனை எடுத்திருக்கீங்க? இல்ல போன் எடுத்து உண்மையதான் சொல்லிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் கூட ஜெர்மனில கேஸ் பண்ணலாமா? யோ, அந்த ராமலிங்கம் சன்ஸ்ல இருந்து 10 லட்ச ரூபாய் பணம் வரணுமே, எப்போ வரும்? சார், அவர் பிசினஸ் லாஸ் ஆகி அவர் சொந்த ஊருக்கே போயிட்டார் சார். அந்த ஆளுகிட்ட இருந்து பேமெண்ட் வரலனா நீங்களும் உங்க சொந்த ஊருக்கே போக வேண்டியதுதான். யோ, என்னையா வாயே திறக்க மாட்டேன்றீங்க? இல்ல சார், தரேன்னு சொல்லியிருக்காரு. ஒழுங்கா அந்த ஆளு எந்த ஊர்ல இருக்காருன்னு கண்டுபிடிச்சு செக்க வாங்கிட்டு வந்து சேருங்க. இல்ல உங்க 3 பேருக்கு சிக்கல் சிங்காரம் தான். சார், நாளைக்கே அவரை பார்த்து செக்கோட வரேன் சார். நீங்க செக்கோட வாங்க, சாயங்காலம் நான் டெக்கோட வரேன். என்ன சார்? டெக்குயா, டெக்கு டெக்கு. அதுக்கு முன்னாடி செக்கு செக்கு, புரியுதா? வரேன். என்ன மாமா, காக்கி சட்டை சத்யராஜ் மாதிரி பேசிட்டு போறான்? டேய், அவன் செக்கு தானடா கேட்டான். அந்த செக்கு பாஸ் ஆகணும்னு சொல்லியே அந்த ராமலிங்கம் கையில கால்ல விழுந்து ஒரு செக்க வாங்கிட்டு வந்து அவன் மூஞ்சி மேலேயே விசிறி அடிப்பண்டா. ஆமா மாமா, இல்லனா இவன் நம்மள ஆபீஸ விட்டு வீசி அடிச்சிருவான். அட போட. வாங்கடா. வரோம். மாமா மாமா, என்ன இதுக்கு மேல எங்களால நடக்க முடியாது மாமா. இதோ வந்துட்டேன்டா. என்ன மாமா இப்படியே சொல்லிதான் கூட்டு வந்துகிட்டு இருக்க? ஆமா, அந்த ஆள்கிட்ட செக் இருக்குமா இருக்காதா? கட்ட உலகம் பூரா இருக்கிறவன் செக்க மட்டும் வச்சிருக்கான்டா, வாங்கிக்கலாம், பயப்படாத. ச்சே, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு சத்திய சோதனையாவே இருக்கே மாமா. புலி, இது நமக்கு நாமே நம்ம பவரை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புடா. சரி, அந்த ஆள் அட்ரஸ் என்ன பாரு, எந்த தெரு? நம்பினோர் கைவிடப்படார் நகரு, 4வது தெரு. ஆஹா 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 ஆஹா, பேர்லயே அந்த ஆள் மெசேஜ் சொல்றாரு பத்தியா? டேய், என்னடா இது, சகுனமே சரியில்லை. மாமா உதர் தேக்கோ. எவனோ ஒருத்தன் தலைய உதிரிட்டான்னு நினைக்கிறேன். அண்ணே ஒரு நிமிஷம். நம்பினோர் கைவிடப்படார் நகர் 4வது தெரு. இங்க ராமலிங்க சார் வீடு எதுனே? அங்க கும்பலா இருக்காங்க பாரு, அதான் ராமலிங்க வீடு. ஹலோ, என்ன மாமா இளவு வீட்டை காமிச்சு ராமலிங்க வீடுன்னு சொல்லிட்டு போறான்? ஒருவேளை செத்தது ராமலிங்கமா இருக்குமோ? ஏண்டா, செத்தது ராமலிங்கத்தோட அப்பாவா இருக்க கூடாதா? இருக்கலாமே. மாமா, என்னதான் இருந்தாலும் இப்ப எப்படி இளவு வீட்டுல போய் நம்ம செக்க கேக்குறது? டேய் கட்டதோர, சேல்ஸ்னு வந்துட்டா பந்தம் பாசம் எதுவுமே இருக்க கூடாதுடா. டியூட்டி, டிக்னிட்டி, டைவர்சிட்டி, இது 3 தான் நமக்கு 2 கண்கள் ஒரு மூக்கு மாதிரி, புரியுதா? வாங்க, பாடி எடுத்ததும் நைஸா பேசி செக்க கலெக்ட் பண்ணலாம். வாங்கடா போலாம். சார் சார் சார், என்னப்பா? யார் தவறிட்டா? ஐயா தான். ஓ மாமா, என்னடா, ஏன் பதறீங்க? இத பாருடா, ஐயான்னா அப்பா, அதாவது ராமலிங்கத்தோட அப்பா. நாம நினைச்ச மாதிரி ராமலிங்கம் சேஃப். மாமா, என்னடா எல்லாரும் மாலையோட போறாங்க, சோ நாமளும். டேய், என்னடா லாஜிக் இது? அவன் உயிரோட இருந்தப்போ ஒரு 100 ரூபாய் கொடுத்திருந்தோம்னா அவன் நம்மள மதிப்பான். செத்து போனதுக்கு அப்புறம் சந்தன மாலை போட்டு என்னடா ஆக போதே? மாமா, டேய், அவன் டாடியா இருந்தப்பவே ஏதாவது பண்ணிருக்கணும். இப்போ செத்து போய் அவன் பாடியா இருக்கிறான். இப்போ போய் அவனுக்கு மாலை மரியாதை பண்ணா அவனுக்கு என்ன தெரியவா போதே? பாடிய எப்ப மாமா எடுப்பாங்க? இருடா, யாராவது வரட்டும், கேட்டு சொல்றேன். என்னங்க பெரியவரே, சொல்லுப்பா. பாடிய எத்தனை மணிக்கு எடுப்பாங்க? காலையில 10 மணிக்கு எடுப்பாங்கப்பா. அது எப்படி அவ்வளவு அக்யூரேட்டா சொல்றீங்க? செத்து போறோம் என் புள்ளதான்பா. என்ன, ராமலிங்கத்துக்கே ஒரு 50 வயசு இருக்கும், அவங்க அப்பாவுக்கு எப்படியும் 80 வயசு இருக்கும். அப்போ நீங்க அவருக்கும் மேல பெரியவரா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. இல்ல, இந்த ராமலிங்கத்தோட அப்பா இறந்துட்டாரு இல்லைங்களா? இல்லையே, அவர் உயிரோட இருக்காரு. என்ன சொல்றீங்க? நான் தான் ராமலிங்கத்தோட அப்பா. ஐயோ, அப்ப செத்து போனது யாரு? ராமலிங்கம் தான். என்னது, ராமலிங்கம் செத்துட்டாரா? ஆமாப்பா, நான் சுந்தரலிங்கம். செத்து போனது என் புள்ள ராமலிங்கம்.
தர்மபுரராசா போயிட்டியா பொருள வாங்கின நீ செக்க கொடுக்காம போயிட்டியா ஏன் டார்கெட்லயே வண்டவாரி போட்டியா ஐயா எங்க வேலைக்கே வெட்டி வச்சிட்டியா ஐயோ ஐயோ ராமலிங்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் கார்த்திக். ஐய். என் மேல என்னதான் வெறுப்பு இருந்தாலும் எப்படி என்கிட்ட இன்னொருத்தனோட டின்னர் போவோன்னு சொல்லிட்டு போவேன். சூசனோட பப்புக்கு போயிட்டு வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு குரங்கு. பார்க்குறா பாரு, கழுத கழுத. மாடு மாடு. என்ன கார்த்திக், காலையில இருந்து வேலைய ஆரம்பிக்கல, அதுக்குள்ள டயர்டான ஃபீல் கொடுக்குற? இல்லை லக்ஷ்மி, ராத்திரி வீட்டுக்கு வரும்போது 4 மணி ஆயிடுச்சு. பப்ல ஒரே கலாட்டா, கூட்டம் வேற கம்மி. சூசன் நானும் செம்ம டான்ஸ் பின்னிட்டோம். அடோ பாவி, இப்போதைக்கு தேவையில்லாம இந்த ரீல சுத்துறான். ம்? ஓஹோ, இங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியுதா? ம். என்ன கார்த்திக், நிஜமாவே பப்புக்கு போனியா? ஆ? நான் என்ன பொய்யா சொல்றேன்? செம்ம டான்ஸ் கண்ணேத்து. ம், ம், ம். அந்த பப்போட பெஸ்ட் ஜோடி அவார்டு வாங்கினதே நாங்க தான். ம், ம். சரி, என்ன சாப்பிடுற ராஜி? எனக்கு எதுவும் வேணாம். ஹேய், நீ தானே லெமன் ஜூஸ் சாப்பிடணும்னு சொன்ன. அப்ப சாப்பிடணும்னு தோணுச்சு, இப்ப வேணாம். ஏன்? நேத்து ராத்திரி பயங்கர சாப்பாடு லக்ஷ்மி. எப்பவுமே நான் நைட் டைம்ல அப்படி சாப்பிட மாட்டேன். ஆனா அவர் என்ன விடவே இல்ல. சாப்பிடுன்னு ஆர்டர் பண்ணிட்டே இருந்தாரு. என்னால வேணானே சொல்ல முடியல. அடி பாவி, நேத்து ராத்திரி அவ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டா. ராத்திரி 2 இட்லி தான் சாப்பிட்டேன், பயங்கரமா பசிக்குதுன்னு சொன்னவ கார்த்திக் வெறுப்பேத்த இப்படி புழுகுறாளே. என்ன ராஜி, டின்னர் பலமா? ஆமா விஷ்ணு, சாப்பிட்டு தூங்கி இருந்தா கூட தெரியாது. ராத்திரி 1 மணிக்கெல்லாம் பீச்சுக்கு கூட்டிட்டு போய் அப்புறம் 2 மணிக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுத்து ரொம்ப நேரம் கார்லயே சுத்திட்டு இருந்தோம். என்னடா விஷ்ணு, ஓவர் சீனா இருக்கு. என்கிட்ட பேசுறதா இருந்தா நேரா என்கிட்டயே பேசு. எதுக்கு பயந்துகிட்டு பக்கத்துல பேசுற? எனக்கு என்ன பயம், நான் நேரா தான் சொல்றேன். யார் இப்ப சீன் போடுறாங்க? நீதான். நாங்க என்னமோ காரே பார்க்காத மாதிரி ராத்திரி எல்லாம் கார்ல சுத்திட்டு வந்தேன்னு சீன் போடுற. ஹே கார்த்திக், என்ன இது சின்ன புள்ளத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பின்ன என்னங்க, ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு போனாரு, பீச்சு கூட்டிட்டு போனாரு, கார்லயே விடிய விடிய ஊர் சுத்தி காமிச்சாருன்னு சீன் போட்டுட்டு இருந்தா. இவர் மட்டும் பப்ல விடிய விடிய ஆடுவாரு, அதை மட்டும் நாங்க ஊன்னு கேட்டுட்டு இருக்கணும். நாம ஏதாவது பண்ணோம்னு சொன்னா உடனே அவருக்கு கோவம் வரும். நீ என்ன பண்ண எனக்கு என்ன, ஃபேமிலிஸ் போதா. அதேதான் எனக்கும். நீ யார் கூட எங்க வேணாலும் போ, என்னோட கவலையெல்லாம் எனக்கு வரப்போற மாப்பிளை பத்தி தான். என்ன ராஜி, இப்ப தேவையா அவனுக்கு? வந்தோமா காஃபி குடிச்சோமா போனோமான்னு இல்லாம இவன் சூசனோட பப்புக்கு போன கதையெல்லாம் யார் கேட்டா? லட்சுமி, அவன் மட்டும் மனசாட்சி இல்லாம மாப்பிள்ள அதை பண்ணாரு இதை பண்ணாருலாம் சொல்லலாமா? ஹே, விஷயம் தெரியாம பேசாத. ராஜி தப்பு பண்றாங்க லட்சுமி, நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத. கோவத்துல தப்பு பண்றது கார்த்திக் தான், ராஜி இல்ல. இங்க பாரு லட்சுமி, ராஜ் அந்த மாப்பிள்ளையோட டின்னர் பண்ணது தப்பு இல்லையா? ஹே, அவ எங்கடா டின்னர் போனா? போய் சொன்னா. உடனே இவன் கோச்சிக்கிட்டு சூசனோட பப்புக்கு போயிட்டு வந்துட்டான். யாரு சூசனோட பப்புக்கு போனாங்க? என்ன விஷ்ணு சொல்ற? ஆமா, நம்மால் பப்புக்கெல்லாம் போல. ஏ, ஏன்னா போல, அவ்வளவுதான். நிஜமா சொல்றியா? ஆமா லட்சுமி, அவன் எப்படி போவான்? சும்மா ராஜ்ய விருப்பத்தை சொன்னான். அப்போ ராஜியும் டின்னர் போல, இவனும் பப்புக்கு போல. ஆனா 2 பேருமே போனதா போய் சொல்றாங்க. சரியான லூசுங்க ரெண்டும். அன்பு ஜாஸ்தியானாலே இப்படிதான். உண்மைதான் லட்சுமி, ரொமான்ஸை பேசிக்கிறது மட்டும் லவ் இல்ல, இந்த மாதிரி வெறுப்பேத்திக்கிறதும் சண்டை போடுறதும் லவ் தான். எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பான இமேஜ் தரணும்? ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை அடிச்சுக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவங்களே அடிச்சுக்கிறாங்க. இந்த கதை எதுல போய் முடிய போதும்? ம். நிஜமாவே உங்களை லக்ஷ்மியா செலக்ட் பண்ணது? ஆமாக்கா. அக்காவா? என்னக்கா சிரிக்கிறீங்க? இல்ல 2 பேரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன், அதான் சிரிப்பு வந்துடுச்சு. அக்கா,
இவன் கொஞ்சம் குண்டா இருக்கானே, இவனால ஓடி ஆடி வேலை செய்ய முடியாதுன்னு நினைச்சிடாதக்கா. கொஞ்சம் குண்டா இருக்குன்னு சொன்னியே, அது உன்னையா? ஏங்கா நான் குண்டா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? குண்டு இல்லைன்னு சொல்ல வரல, கொஞ்சம் குண்டுன்னு சொன்னியே, அது சொல்ல வந்தேன். டேய், நான் உன்னை கிண்டல் பண்றேன்டா, சிரிக்கிற? அக்கா நீங்க ப்ராஜெக்ட் மேனேஜரு, நாங்க டிஇ. நீங்க கிண்டல் பண்ணா நாங்க சிரிச்சு தானே ஆகணும். நாங்க கிண்டல் பண்ணா நீங்க முறைக்க தானே செய்வீங்க. இதெல்லாம் அரசியல்ல சாதாரணக்கா. ஓகேடா. உன் பேர் என்ன? கோதை. இங்கிலீஷ்ல வெளுத்து வாங்குவியா? எல்லாரும் சொல்றாங்க. ஏதோ என்னால முடிஞ்சது. சரி, கொஞ்ச நேரம் பேசி காட்டுறது. எதை பத்தி பேசணும்? ஓ இஷ்டம், எதை பத்தி வேணாலும் பேசு. You are aware? There are two ways in one computer. One is software and one is hardware. When software supports hardware and hardware supports software, magic happens. The computer works. That's the philosophy of life. Husband is the hardware, wife is the software. When husband supports wife and wife supports husband, the magic happens in life also. என்ன கலாய்க்கிறியா? இல்ல மேடம். மேடம்லாம் வேண்டாம், சூசன்னே சொல்லு. No Susan, I'm not classifying. I'm serious. சரி சரி, இங்கிலீஷ்ல உனக்கு எப்படி இவ்ளோ நாலேஜ் வந்தது? I'm studied in English medium, baby class, LKG, UKG. ஓ, எந்த ஸ்கூல்ல படிச்ச? I'm studied in Sendil Raja's nursery school, Tiruchendur. That school was called Uncle School. ஓகே ஓகே, உன்னால ரொம்ப பெருமைதான் நீ படிச்ச ஸ்கூலுக்கு. பத்து அக்கா நீ இங்கிலீஷ் மீடியத்துல எல்லாம் படிக்கலையா? நான்லாம் அம்மா, ஆடு, இலை, ஈ, உரல் இப்படி படிச்சவன்க்கா. சரி, எப்பதான் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்ச? மூணாப்லக்கா. மூணாவதுல இருந்து தான் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சியா? ஆமாக்கா. ஏ ஃபார் அவன், பி ஃபார் பந்தயம், சி ஃபார் சீட்டுக்கட்டு, இ ஃபார் ஈ இப்படியெல்லாம் படிச்சேன்க்கா. உங்க ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி எல்லாம் இருக்கட்டும். இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு இருக்க அறிவை வச்சுக்கிட்டு குப்பை கொட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், தெரியும்ல? அக்கா நம்பிக்கை இருக்குக்கா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நமக்கெல்லாம் மேல ஒரு டெரர் பாஸ் இருக்காரு, தெரியுமா உனக்கு? யாருக்கு அது? அவர் பேரு விஸ்வநாதன். அவர் ஒரு ஹெல் பாய், இந்த ஆபீஸோட டெரர். நாங்க அவரை பார்த்துட்டோமே. பாத்துட்டீங்களா? என்ன சொன்னாரு? எங்களை ஒன்றும் சொல்லலக்கா. இப்படி எப்படி 2 பேரை செலக்ட் பண்ணேன்னு லட்சுமிக்காவை தான் உண்டுலன்னு பண்ணிட்டாரு. சரி, வேற என்ன சொன்னாரு? நீ என்ன பெரிய மதர் தெரசாவா? ஹெல்ப் பண்றாதா உன் சொந்த பணத்துல ஹெல்ப் பண்ண, இப்படி வேலைக்கு எடுத்து உயிரை வாங்காதன்னு சொல்லிட்டாருக்கா. அது நீங்களே கேட்டீங்களா? ஆமாக்கா, அந்த ஆள் கத்துறதுதான் கதவை தாண்டி இங்க வரைக்கும் கேக்குதே. சரி, வேற என்ன சொன்னாரு? நாங்க சொதப்புனா உன்னதான் பிடிப்போன்னு லக்ஷ்மி கிட்ட சொன்னாரு. சரி, உங்களுக்கு ஒர்க் ஸ்டேஷன் அலாட் பண்ணியாச்சா? பண்ணாங்கக்கா, ஆனா அது பத்தல. உட்காரும் போது பக்கத்துல இருக்கவங்க மேலெல்லாம் இடிக்குது. அதான் சனி ஞாயிறுல கார்பெண்டர் வர வச்சு 3 பேர் உட்கார இடத்துல 2 சேர் போட்டு தரேன்னு சொல்லிருக்காங்கக்கா. அக்கா அந்த சேர்ல எங்களை உட்கார வச்சு கூட பார்த்தாங்கக்கா, அது பாரம் தாங்காம டம்மால் உடைஞ்சிருச்சு. அதான் அதையும் சேர்த்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்கக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னோட நேர்மை தாண்டா. நல்லதுக்கா. நான் எங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், வேதக்காரங்க தான் எனக்கு மேனேஜரா வந்திருக்காங்கன்னு. எங்க அம்மா சொல்லிச்சு, வேதக்காரங்களாம் நல்லவங்களா தான் இருப்பாங்க, உனக்கு பிரச்சனையே இல்லடான்னு சொல்லிடுச்சுக்கா. ஆமா, வேதக்காரங்கன்னா யாரு? நீங்க தான். கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் எங்க ஊர்ல அப்படிதான் சொல்லுவோம். ஓ, சோ இப்போ நீங்க எனக்கு தான் கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருந்தீங்க. சூசன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். இதே மாதிரி உட்கார்ந்து காலாட்டிக்கிட்டு இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆமாக்கா, ஜெயிக்கிறதெல்லாம் எங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம், நீங்க உட்காந்து மெடலை வாங்கி குத்திக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. 1/2 மணி நேரம் நல்லா டைம் போச்சு. நீங்க போய் வேற யாரையாவது சந்தோஷப்படுத்துங்க. ஆனா இந்த விஸ்வநாதன் கண்ணில் மட்டும் அடிக்கடி படாதீங்க. என்ன ஏங்கா, ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் தான், உனக்கு இல்ல, லக்ஷ்மிக்கு. நல்லதும் பண்ண வேண்டாம், கெட்டதும் பண்ண வேண்டாம். நோட்டிஃபுல்லா இருங்க. ஓகே, போங்க. சரிக்கா, வரேன்க்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஹே விஷ்ணு, ம். மணி 6 ஆச்சு, இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க? ஐயோ மணி 6 ஆயிடுச்சா? கடவுளே, 6 மணிக்கு மேல நான் வேலையே செய்ய மாட்டேனே. நானே இப்படி அநியாயம் பண்ணிட்டேனே. ஹே, ஓவரா நடிக்காத. ஹே, சீரியஸா சொல்லு, என்ன பண்ணலாம்? ம், ஒரு நல்ல டின்னர் போலாமா? நான் ரெடி. ராஜி நீ? நான் நான் வரல லக்ஷ்மி. என்ன ஆச்சு கார்த்திக்? சூசனும் நானும் பாரிஸ்ல இருக்க அந்தோனியா சர்ச்சுக்கு போறோம். பொய் சொன்னாலும் பையன் பொருத்தமா போய் சொல்லுவான். கார்த்திக், நீ எப்ப சர்ச்சுக்குலாம் போக ஆரம்பிச்ச? இனிமே போய் தானங்க ஆகணும். அப்போ நீ வரல. சாரி லக்ஷ்மி, சூசன் வெயிட்டிங். சர்ச்சுக்கு வேற போகணும், அப்படியே மெரினா வேற போறோம். ஸோ அப்புறம் அவங்கள வீட்டில் வேற ட்ராப் பண்ணோம். லேட் ஆயிருங்க. நீ என்ன பண்ண போற ராஜி? அவங்க வருவாங்க. நானும் அவங்களும் வெளியே போறோம். சபாஷ், சரியான போட்டி. ராஜி, ஒழுங்கா பதில் சொல்லு. சீரியஸா தான் லக்ஷ்மி, நாங்க வெளியே போறோம் தான். சூசன் தான் கீழே வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் வரட்டா? ஓகே, பாய் மச்சான். பாய் லக்ஷ்மி. ம், ம். ஹே, நிஜமாவே நீ வெளியில போறியா? மாப்பிள்ள அருப்புக்கோட்டைக்கு போயிருக்காரு, வரதுக்கு 1 வாரம் ஆகும்னு சொன்ன. இப்ப தேவையில்லாம எதுக்கு புழுகுற ராஜி? இப்ப கார்த்திகை வெறுப்பேத்தி உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஏற்கனவே உன் மேல அவன் கடுப்புல இருக்கான். தேவையில்லாம திரும்பவும் அவன் உன்னை தப்பா நினைப்பான் பாரு. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். என்ன நினைச்சிட்டு போட்டோம்? எதுக்கு உன்னை ஒருத்தர் தேவையில்லாம தப்பா நினைக்கணும்? ஆமா, எல்லாரும் என்கிட்டயே கேளுங்க. வெறுப்பேத்துற மாதிரி ஒரு பொய் சொல்றேன், அது உங்களுக்கு தப்பா தெரியுது. ஒருத்தர் நிஜமாவே வெறுப்பேத்துறான், அது என்னன்னு யாரும் கேட்க மாட்டீங்க. யார் உன்னை வெறுப்பேத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க? ஏன் லக்ஷ்மி, நான் கார்த்திகை எப்படி லவ் பண்றேங்கிறது இருக்கட்டும். அவன் என்ன சின்சியரா லவ் பண்ணான் தானே. லவ் பண்ண பொண்ணுகிட்ட இப்படிதான் நடந்துப்பாங்களா? என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு தினம் சூசனோட அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்கான். சரிப்பா, நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ, அதுக்கு மேல நானே நினைச்சாலும் இங்க இருக்க முடியாது. அது வரைக்கும் என்ன ஹர்ட் பண்ணாம இருக்கலாம்ல. ஹே லூசு, என்ன பேசுற? நான் அந்த சக்தி வேலோட அங்க போறேன் இங்க போறேன்லாம் போய் சொல்றேன். ஆனா அவன் தினம் சூசன் கூட ஊரை சுத்துறான். சரிங்க சரிங்க, நான் பண்ணா உங்களுக்குலாம் தப்பாதான் தெரியும். அதே தப்ப கார்த்திக் பண்ணா மட்டும் உங்களுக்குலாம் சிரிப்பா வரும். தெரியாம தப்பா பேசாத ராஜி. நீ இவ்ளோதான் கார்த்திகை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதா? சூசன் அப்படி வந்தாலே ஓடி ஒளிஞ்சுக்கிறான் அவன். அவனை போய் சூசனோட சுத்துறான்னு சொல்ற? என்ன சொல்ற? அவனும் உன்ன மாதிரிதான். சூசனோட அங்க போறேன் இங்க போறேன்னு போய் சொல்றான். இல்ல லக்ஷ்மி, அவன் போறான், உனக்கு தெரியல. வேணும்னா விஷ்ணு கிட்ட கேட்டு பாரு. ஏங்க, அவன் எப்படிங்க அப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான்? உங்களை லவ் பண்ற காலத்துல உங்க கையை பிடிக்க யோசிக்கிறவன் அவன் சூசனோட ஆடி பாடுவானா? அவன் சும்மா விடுறாங்க. அப்போ அன்னைக்கு பப்புக்கு போனது? எங்க பப்புக்கு போனா? அவங்க அப்பன்னு வீட்டுக்கு போயிட்டான். நிஜமாவா விஷ்ணு? ஏங்க, இதுல உங்களுக்கு டவுட் வேறயா? நீங்க எப்படி மாப்பிள்ளைக்கு நோ சொல்ல முடியாம மாட்டிக்கு தவிக்கிறீங்களோ, அதே மாதிரி அவனும் சூசன் கிட்ட நோ சொல்ல முடியாம தவிக்கிறான். ராஜி, உங்களுக்காச்சும் யாரோ தெரியாத ஒரு ஆள், அவனுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆளுங்க, அதுவும் அவனோட பாஸ், அவனுக்காக ஜெயிலுக்கு போன பொண்ணு. அதனால்தான் யோசிக்கிறான். இல்லனா எப்பயோ இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். நீங்க மாப்பிள்ளையோட அங்க போறேன் இங்க போறேன்னு சொன்னனால்தான் அவன் சூசனோட அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கான். அதுல ஒரு துளி கூட உண்மை கிடையாது. இன்னைக்கு சூசன் 3 மணிக்கே தலைவலின்னு கிளம்பி போயிட்டாங்க. இவன் என்னடானா சூசனை கூட்டிட்டு அந்தோனியார் கோயிலுக்கு போகணும்னு வாய் கூசாம போய் சொல்றான். அவன்லாம் நினைச்சா மனசை மாத்திக்கிற ஆள் இல்லைங்க. ஆனா ஒருத்தரை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப யோசிப்பான். அதான் அவனோட பிரச்சனை. சரி விடுங்க, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி என்ன புரிய போகுது?
வா ராஜி, நம்ம கிளம்பலாம். நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன கார்த்திக், அந்தோனியர் கோயிலுக்கு போல? இல்லை, பைக்ஸை விட்டு போயிட்டேன், அதான். அந்தோனியர் கிட்ட எனக்காகவும் வேண்டிக்கோ. என்ன நக்கலா? ஆள் இல்லாத டீ கடையில யாருக்கு டீ ஆத்துற? என்ன லக்ஷ்மி? நீ அந்தோனியர் கோயிலுக்கு போலன்னு எனக்கு தெரியும், விஷ்ணுக்கும் தெரியும், ராஜிக்கும் தெரியும். உனக்கு தெரியாத ஒண்ணு இருக்கு கார்த்திக், அதை நீ தெரிஞ்சுக்கோ. ராஜி அந்த சக்தி வேலோட வெளியே போனேன்னு சொன்னது எல்லாமே போய். அவ இது வரைக்கும் அந்த சக்தி வேலோட வெளியே எங்கேயுமே போல. நீ சும்மா சூசனோட அங்க போற இங்க போறன்னு வெறுப்பேத்துனதுனால அவளும் சக்தி வேலோட அங்க போற இங்க போறன்னு உன்னை வெறுப்பேத்துறா. அவளுக்கும் உன் சூழ்நிலை தான் கார்த்திக். அவளும் அவங்க அப்பா கிட்ட நோ சொல்ல முடியாம மாட்டிக்கிட்டா. அவளும் நல்லவதான். நீ ரொம்ப நல்லவன் கார்த்திக். நான் தான் சொதப்பிட்டேன். உன்ன மாதிரி ஒருத்தன் கூட சேர அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல. உன்னை போய் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டேனே. எனக்கு புரியுது ராஜு. என்னை நேசிச்சுக்கிட்டு உங்கள் அப்பாவுக்காக அவன்கிட்டயும் நடிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம்தான். ஹலோ, சொல்லுங்க. இன்னைக்கு வெளியே போகணுமா? அடாத மழையிலும் விடாமல் கொடை பிடிக்கிறாளே. எங்க போத்தீஸ் கூட்டிட்டு போறீங்களா? சுடிதார்லாம் ஒன்றும் வேணாங்க, என்கிட்ட இருக்கு. சரிங்க, அப்போ நான் அப்புறம் கூப்பிட்டுமா? நாங்கள் நம்பிட்டோம். இப்போ உடனே போன் எடுத்து சூசன் கிட்ட பேசுற மாதிரி நடிச்சு என்ன வெறுப்பேத்தணுமே. ஹலோ சூசன், எனக்கும் சேர்த்து லஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆ ஓகே, நீங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு வாங்க, 2 பேர் சேர்ந்தே சாப்பிடலாம். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். என்ன போன் வயர் பிஞ்சு 2 நாள் ஆச்சு. புரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி, சூசன் என்ன சொல்றாங்க? உன் மாப்பிள்ளை ஃபோனில் என்ன சொன்னாரோ அதே தான் சூசனும் சொன்னாங்க. ராஜி, இந்த ஆர்டர். எதுக்கு இந்த ட்ராமா? இதே கேள்வியை நானும் கேட்கலாம்ல. சாரி. நீ ஏன் சாரி சொல்ற? தப்பு என்னோட பக்கம் தான் இருக்கு. சாரி கார்த்திக். தப்பு யார் பக்கம் இருக்குன்னு பேசி என்ன போகுது? நஷ்டம் எனக்கு தானே. அப்போ எனக்கு நஷ்டம் இல்லைன்னு சொல்ல வரியா கார்த்திக்? இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ராஜி. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும் தான் நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். இப்படி என்னால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வரும், இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு நான் இது வரைக்கும் நினச்சதில்ல. கை கட்டுற தூரத்தில் என் மனசுக்கு பிடிச்சது இருக்கு, ஆனால் அது எனக்கு கிடைக்காது. அதுக்காக நான் எதுவும் செய்யவும் முடியாது. ரொம்ப குடும்ப ராஜி. சாரி கார்த்திக். என்னோட குடும்ப சூழ்நிலையை யோசிக்காம நான் தான் அவசரப்பட்டு லவ் பண்ணிட்டேன். எல்லா பொண்ணுங்களும் நினைக்கிற மாதிரி காதலுக்கு முன்னாடி குடும்பம்லாம் ஒன்றும் இல்லைன்னு என்னால் நினைக்க முடியல. அந்த சேஞ்ச் எனக்குள்ள வரல. நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணதில்லை. ஆனா உனக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் கார்த்திக். அதை பற்றிலாம் இப்போ ஒன்றும் பேச வேண்டாம். நான் எதுவுமே முயற்சி பண்ணல நீ நினைக்கிறியா கார்த்திக்? அதை பற்றி பேச வேண்டாம்னு சொன்னல. திரும்பவும் சண்டையிலையும் வெறுப்புலையும் தான் போய் நிற்கும். சாரி கார்த்திக். சாரிலாம் வேணாம் ராஜி. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என்ன நினச்சிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷம்தான்,
அதுக்காக யாருக்கு என்ன பிரயோஜனம்னு தெரியல. எந்த சூழ்நிலையிலயும் நீ என்னை வெறுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுது. அது எனக்கு இன்னும் கஷ்டமா தான் இருக்கு கார்த்திக். சாரி. நான் வாழ்க்கையில சாரி சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச ஒரே ஆள் நீதான். ஆனா உன்கிட்ட தான் நிறைய தடவை சாரி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் என்னோட நேரம். தப்பா நினைக்காத ராஜி. என்னடா அவன் எப்படி யோசிக்கிறானேன்னு என் மேல கோபப்படாத. கஷ்டம்தான் கார்த்திக். எனக்கு தெரிஞ்ச இந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வர முடியுமான்னு எனக்கே தெரியல. எனக்கே அந்த நம்பிக்கை விட்டு போயிடுச்சு. திரும்பவும் நான் உனக்கு நம்பிக்கை கொடுத்து இதை விட மோசமான சூழ்நிலையில உன்னை மாட்டி விட நான் விரும்பல. போதும் கார்த்திக், விட்டுடலாம். நானும் நிஜமாவே இதெல்லாம் விட்டுறலாம் தான் ஆசைப்படுறேன். இதை விட்டு வெளியே வந்து வேற எதுலையாவது கான்சென்ட்ரேட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஆனால் முடியல ராஜி. ஒரு பக்கம் சூசன் கிட்ட உண்மை சொல்ல முடியல, இன்னொரு பக்கம் உன்னை விட்டு என் வாழ்க்கையை யோசிக்க முடியல. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஐம் சாரி.